இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலைட் மைதானத்தில் துவங்கியது. இந்த போட்டியில் இந்திய அணியின் பிளேயிங் 11-இல் தேவ்தத் படிக்கல், துருவ் ஜூரல் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் அணியில் இருந்து நீக்கப்பட்டு அதிரடியாக மாற்றங்கள் செய்யப்பட்டன. அவர்களுக்கு பதிலாக ரோஹித் சர்மா, சுப்மன் கில் மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அணியில் சேர்க்கப்படுகின்றனர். இதில் ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் அணிக்குள் வந்தது எதிர்பார்க்கப்பட்டதுதான் என்றாலும் அஸ்வின் அணியில் சேர்க்கப்பட்டதை யாரும் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ரோஹித் சர்மா இந்த தொடரின் முதல் போட்டியில் கலந்து கொள்ளாத நிலையில் தற்போது இரண்டாவது போட்டியில் அணியில் இணைந்திருக்கிறார். முதல் போட்டியில் காயம் காரணமாக விலகியிருந்த சுப்மன் கில் தற்போது காயம் குணமாகி அணியில் என்ட்ரி கொடுத்திருக்கிறார். இந்த இரண்டு மாற்றங்களும் எதிர்பார்க்கப்பட்டவைதான் என்றாலும் அஸ்வினை அணியில் சேர்த்தது தற்போது பேசுபொருளாகி உள்ளது. வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரவுண்டர் என்பதால் அவர் இத்தொடரின் அனைத்து போட்டிகளிலும் பிளேயிங் 11-இல் தக்க வைத்துக் கொள்ளப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட அதே நேரத்தில் அஸ்வினுக்கு இந்த தொடரில் ஒரு போட்டியில் கூட வாய்ப்பு கிடைக்காது என முன்னாள் வீரர் சிலர் கூறியிருந்தனர். ஆனால் நடந்தது அதற்கு எதிர்மாறாக இருக்கிறது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் கேப்டன் ரோஹித் சர்மா வாஷிங்டன் சுந்தரை நீக்கிவிட்டு ரவிச்சந்திரன் அஸ்வினை அணியில் சேர்த்திருப்பது ஆஸ்திரேலியா அணிக்கும் செம்ம ஷாக் கொடுத்திருக்கும். அஸ்வினின் அனல் பறந்த பந்துவீச்சில் ஆஸ்திரேலிய வீரர்கள் பல முறை விக்கெட்டுகளை பறிகொடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இடது கை பேட்ஸ்மேன் விக்கெட்டுகளை ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது பந்துவீச்சில் அதிக முறை தட்டி தூக்கி சம்பவம் செய்திருக்கிறார். இந்நிலையில் ஆஸ்திரேலிய அணியில் ஒரே ஒரு மாற்றம் மட்டுமே செய்யப்பட்டு உள்ளது. அந்த அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் ஜாஷ் ஹேசல்வுட் காயம் காரணமாக விலகி இருப்பதைத் தொடர்ந்து அவருக்கு பதிலாக மாற்று வேகப்பந்து வீச்சாளரான ஸ்காட் போலண்ட் அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்.